அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், காடுவெட்டிபாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பாதகாதிபதி. நேற்று மாரகாதிபதி பற்றிய காணொளி பார்த்தோம். இன்று மாரகாதிபதி பற்றிய காணொளியை பார்க்கலாம். இது ராசி கட்டம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இதை சரம், ஸ்திரம், உபயம் என்று 3 வகையாக பிரிக்க வேண்டும். மேசம், கடகம், துலாம், மகரம் இதெல்லாம் சர வீடுகள், சர ராசிகள், சர லக்கணங்கள், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இதெல்லாம் ஸ்திர வீடுகள். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இதெல்லாம் உபய வீடுகள், உபய லக்கணங்கள், உபய ராசிகள், எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். 4 கார்னர், 4 மூலையில் இருக்கிறது உபய லக்கணம். பாதகாதிபதி யார்? சரலக்கணங்களுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார். மேசம் ஒரு சரலக்கணம். இந்த லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதியான சனி பகவான் பாதகாதிபதியாக வருவார். அடுத்து இன்னொரு சரலக்கணம் கடகம். இதற்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன் பாதக அதிபதியாக வருவார். இன்னொரு சரலக்கணம் துலாம். 11ஆம் அதிபதி சூரியன் பாதகாதிபதியாக வருவார். அடுத்து மகரம். மகர லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய் பாதக அதிபதியாக வருவார். இதெல்லாம் சரலக்கணங்கள். அடுத்து ஸ்திரலக்கணம். ஸ்திரலக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார். ரிஷபலக்கணம். ரிஷபலக்கணத்துக்கு 9ஆம் அதிபதியாக சனி பகவான், அவர் பாதகாதிபதியாக வருவார். அடுத்து இன்னொரு ஸ்திரலக்கணம் சிம்மம். சிம்மத்துக்கு 9ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவார், அவர் பாதகாதிபதியாக வருவார். அடுத்து விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதியாக சந்திரன் வருவார், சந்திரன் பாதகாதிபதியாக செயல்படுவார். அடுத்து ஸ்திரலக்கணம் கும்பம். கும்பத்துக்கு 9ஆம் அதிபதியாக சுக்கிர பகவான் வருவார், அவர் பாதகாதிபதியாக செயல்படுவார். அடுத்து உபயலக்கணம். உபயலக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக செயல்படுவார். உபயலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக செயல்படுவார். மிதுனத்துக்கு 7ஆம் அதிபதி குரு பாதகாதிபதியாக செயல்படுவார். கன்னி லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி குரு பாதகாதிபதியாக செயல்படுவார். தனுசு லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் பாதகாதிபதி. மீன லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் பாதகாதிபதி. அந்த திசை வரும்போதெல்லாம் பாதகத்தை செய்யுமா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பாதகாதிபதி பாதக வீட்டில் அமர்ந்து சுபத்துவம் அடைய வேண்டும், அப்போதுதான் பாதகத்தை செய்வார். பாதகாதிபதி திசை வந்தவுடனே பாதகம் என்று எடுத்துவிடக்கூடாது. அதுக்கு நிறைய விதிகளும் விதி விலக்குகளும் இருக்கிறது. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள், அனைவரும் பயனடையட்டும். நன்றி, வணக்கம்.